அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி லீவுங்கிறதுனால லஞ்ச் வேலைலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மதியம் 2 மணி ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரவா அப்பத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். 1 கப் ரவைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறினா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ரவா அப்பம் ஈவினிங் போல் செஞ்சுக்கலான்னு செஞ்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரி உருண்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி பொரி உருண்டை ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எப்பொழுதும் போலவே பொரி உருண்டை நல்ல கிரிப்ஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 6 மணிக்கு மேலே தாங்க ரவா அப்பம் செஞ்சுருந்தேன். நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா நெய் விட்டு சுட்டிங்கன்னா சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பாதங்கள்லாம் போட்டு வீட்டை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டு எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டனால அவளுக்கு ராதே மாதிரி மேக்கப் போட்டுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கிட்டே இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாம்.